மயங்காதே. பின்னால தெரிவது அடிச்சுவடு, முன்னாலே இருப்பது அவன் வீடு. பின்னாலே தெரிவது அடிச்சுவடு, முன்னாலே இருப்பது அவன் வீடு. நடுவினிலே நீ விளையாடு, நல்லதை நினைத்தே போராடு. நல்லதை நினைத்தே போராடு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே. கண்ணாலே வெளிவரும் மயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. உலகத்தில் திருடர்கள் சரி பாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி. உலகத்தில் திருடர்கள் சரி பாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி. கலகத்தில் பிறப்பது தான் நீதி, மனம் கலங்காதே மதிமயங்காதே. கலங்காதே மதிமயங்காதே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே. கண்ணாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் கலந்து விடு. மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் கலந்து விடு. இருக்கின்ற வரையில் வாழ்ந்து விடு, இரண்டினில் ஒன்று பார்த்து விடு. இரண்டினில் ஒன்று பார்த்து விடு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே. அண்ணாலே வெளிவரும் மயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. ஆஹா அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. போன தலைவர் திரும்ப வந்தாராம் தெரியுமா உனக்கு? யார்? அந்த தேசிய தாமரை கட்சியை பத்தி பேசுறியா? அடிக்கடி கட்சி மாறுற ஒருத்தரு தாமரை கட்சியில இருந்து ஆளுங்கட்சிக்கு மாறி இருக்கிறாரு. இவரு மாறினது மட்டும் இல்லாத தாமரை கட்சியோட முன்னாள் மாநில தலைவரையும் அவர் கூட சில அடிபுடிங்களையும் கொண்டு சேர்த்திருக்கிறாரு. என்ன அந்த அளவுக்கா தொண்டர்படை இருக்குது அடுத்த கட்சியில சேர்ற அளவுக்கு? அது என்னமோ அதிசயம். அவங்க போய் அதுல சேர்ந்தாலும் அதுலயும் 1008 குழப்பம்தான். அந்த 4 பேர் சேர்ந்ததுலயா குழப்பங்கிற? ஆமா பின்ன. ஆமா, முன்னாள் மாநில தலைவர் ஆளுங்கட்சியில போய் சேர்ந்ததும் தாமரை கட்சி ஆட்டம் கொடுத்து போச்சு. அப்புறம் என்ன, இந்நாள் மாநில தலைவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அவரு கையில கால விழுந்தாவது எங்க கட்சியில வந்து சேருங்கன்னு சொல்லிருக்கிறாரு. அவரும் அதுக்கு சரின்னு சொல்ல இவரு என்ன பண்ணிட்டாரு, மறுநாள் செய்தியாளர்கள் கூட்டத்தை வச்சுட்டாரு.
பரவாயில்லையே, கட்சியை விட்டு போனவங்களுக்கு எல்லாம் வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சு கொண்டு வந்துடுறாங்க போல. அட கேளு காமெடியா நீ வேற. அவர் வந்தவரை செய்தியாளர்கிட்ட பேச சொல்லி இருக்கிறாங்க. இவரும் பேசினவர் என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன சொன்னாரு? அப்படி கேளு. அவர் சொல்லிருக்காரு இன்னும் நான் ஆளுங்கட்சியில தான் இருக்கேன்னு. ஐயோ, அப்புறம் என்ன இந்த ஸ்டேட்மெண்ட கேட்ட இந்நாள் மாநில தலைவர் சும்மா இருப்பாரா? அவரு கடுப்பாயி கோபத்துல தயவுசெய்து உள்ள போங்கன்னு திட்டி அனுப்பிச்சிட்டாரு. நல்ல காலம், வெளியே போன்னு சொல்லாம விட்டாரு. ஆமா, பொதுவா கடவுளை எழுப்பதற்கு சுப்பிரபாதம் பாடுவாங்க. முதல்வருக்கு சுப்பிரபாதம் பாடுறது யாருன்னு தெரியுமா? யாரு? அவங்க மனைவியா தான் இருக்கும். அதான் கிடையாது. வடுகப்பட்டி கவிஞரு காலங்காத்தால போன் எடுத்து தலைவரே சுகமா எந்திரிங்கன்னு சொன்னாதான் இவர் எந்திரிப்பாராமா. அப்படி பாடி பாடி காலையில சுப்பிரபாதம் பாடிதான் கான்ட்ராக்டே அமுத்திருக்காரு. பாத்துக்கிய, கவி பாடி பரிசு வாங்குறது அந்த காலமா இருக்குது, கவி பாடி கான்ட்ராக்ட் வாங்குறது இந்த காலமா இருக்குது. அது இன்னும் தொடர்கதையாவே இருந்துட்டு இருக்குது. பொதுவாவே முதல்வருக்கு இந்த பாராட்டு விழாக்கள்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தன்னை சுத்தி இருக்கிற நடிகர்கள் ஆகட்டும், அரசியல்வாதிகள் ஆகட்டும், ஏன் கவிஞர்களே ஆகட்டும், தன்னை பத்தி புகழ்ந்து துதி பாடினா ரொம்ப பிடிக்கும். அப்போ இவங்க எல்லாம் அவரை பத்தி புகழ்ந்து புகழ்ந்து பாட அவருக்கு அப்படியே உச்சி கொழுந்துருமே. பின்ன கண்டிப்பா அப்படி துதி பாடி பாடிதான் நடிகர் கவிஞர் தன்னுடைய படத்திற்காக கதை வசனம் எழுதி வாங்கிட்டாரு. அப்புறம் இந்த வடுகப்பட்டியார் மாவட்டந்தோறும் எல்லா இடத்துலயும் கான்ட்ராக்ட் வாங்கிட்டாரு. அப்ப அந்த மூத்த கவிஞர் அவரை ஒண்ணும் பெருசா கண்டுக்கல. ஆனாலும் இப்போ கவிஞர்களுக்கெல்லாம் எப்படி பொழைக்கணுங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. சென்னைக்காரரு ஃபாரின் போயிட்டு வர்றதுக்குள்ள கூட்டணி அமைஞ்சு போச்சுல்ல. இதே என்ன கூத்து? அதானே, சென்னைக்காரரு லண்டனுக்கு போயிருக்காரு. போயிட்டு வர்றதுக்குள்ள முதல்வர் மாம்பழ கட்சியை கூப்பிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டாரு. இத கேட்டவருக்கு ஏக கடுப்பு. எப்பவும் மதுரைக்கும் சென்னைக்கும் தான் பிரச்சனை இருக்கும். முதல்வர் சென்னைக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாரு. இப்ப மட்டும் என்ன இந்த மாற்றம்? அதுதான் இத கேள்விப்பட்ட அவருக்கு வந்தோடனே கேட்டாராமா, அது எப்படி 31 சீட்டு ஒதுக்கி கொடுக்கலாம், நானா இருந்தா 20 சீட்டுக்கு மேல ஒரு சீட்டை கூட கொடுத்துருக்க மாட்டேன், இது எப்படி பண்ணலாம்னு சொல்லி ஒரே கடுப்பாய் கத்துனாராமா. அப்போ சென்னைக்காரருக்கு ஃபீஸ் போயிடுச்சு. அது இப்படிதான் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. ஆக மொத்தம் இவங்களுக்குள்ள இந்த தகராறு இருந்தாலும் இதுல அனுபவிக்க போறவங்க லக்கடிச்சது யாருக்கு அப்படின்னா கண்டிப்பா மாம்பழ கட்சிக்கு தான். தலைவர் எவ்வழியோ தொண்டர் அவ்வழியே தான். அதே இந்த கட்சி ஆளுங்கட்சி தான். அதான் சாமி முதல்வர் மேல கேஸ் போடுறதுக்காக கவர்னர்ட்ட பர்மிஷன் கேட்டிருந்தாருல்ல. முதல்வர் கூட பயந்துட்டு இருந்தாரு, எங்க நம்ம மேல கேஸ் போடுறதுக்கு கவர்னர் அனுமதி கொடுத்துருவாருன்னு. அந்த கேஸ்லதான் இத கண்டிச்சு காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கிற ஆளுங்கட்சியினர் சாமி மேல அவருடைய உருவம் மேல எடுத்துட்டு போயிட்டு கொடும்பாவி எரிக்கிறோம்னு சொல்லி கொண்டு போயிருக்காங்க. போற வழியில அங்க போய் எரிக்க போகும்போதுதான் பாத்துருக்காங்க பெட்ரோல் இல்லன்னு. இது கூட இல்லாமையா போவாங்க? பாத்துக்கோப்பா. அங்க போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல லாரி வேனு பைக் எல்லாம் நின்னுட்டு இருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்துல இருந்து அப்படி அள்ளி அதான் திருடி எடுத்து கொடும்பாவி எரிச்சிருக்காங்களாமா. பாத்துக்க, ஆளுங்கட்சி தான் மக்கள் கிட்ட வந்து திருடுதுன்னா ஆளுங்கட்சி தொண்டர்களும் திருடி இருக்காங்க போ.